மலச்சிக்கல், நீண்ட நாளா இருக்கக்கூடிய மலச்சிக்கல். மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா, குடல் பகுதியில அதிகமான கழிவுகள் தேங்கி, உங்களுடைய தலைமுடி உதிர ஆரம்பிக்கும். சரிங்களா? ஆமால்ல, நமக்கு ரொம்ப நாளா கான்ஸ்டிபேஷன் இருக்கே! அப்படின்னு இப்ப நீங்க நினைப்பீங்க. அடுத்து 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, குடல் பகுதியில தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள். அதாவது உணவு நீங்க சாப்பிடுறீங்க, கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உப்புசமா இருக்கு. சரியா பசிக்கல, மந்தமா இருக்கு, அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு. நான் ஹெல்த்தியா சாப்பிடுறேன். இருந்தாலும் அந்த சத்துக்கள் எங்க தான் போதுன்னே தெரியல அப்படின்னா, குடல் பகுதியில கழிவுகள் இருக்குன்னு தாங்க அர்த்தம். இது 2வது முக்கியமான காரணம். 3வது முக்கியமான ஒரு காரணம் இந்த இந்த பிரச்சனை நெறைய பேருக்கு இருக்கும். ட்ரை ஸ்கின், வறண்ட சருமம். இந்த வறண்ட சருமம் அப்படின்னு சொல்றது, சாதாரண ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கவே முடியாது. தலைமுடி அதிகமா உதிர்து, வறண்ட சருமம் இருக்கு அப்படின்னா, உடல்ல கழிவுகள் நிச்சயமாக இருக்குன்னு அர்த்தங்க. அப்போ நம்ம உடலுக்கு கழிவுகள் தேங்கி இருக்கு, போதுமான அளவுக்கு நீர்ச்சத்து இல்லாதது. பாடி ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது அப்படின்னா, இந்த அறிகுறிகள் நமக்கு கட்டாயம் இருக்கும். அதுவும் ஹேர் ஃபால் இருக்கிற நெறைய பேருக்கு பார்த்தோம்னா, டாண்ட்ரஃப்பும் சேர்ந்து இருக்கும். சரிங்களா? அந்த டாண்ட்ரஃப்பும் சேர்ந்திருக்கும். அதனோட சேர்த்து நமக்கு ட்ரை ஸ்கின் ப்ராப்ளமும் இருக்கும். இது முக்கியமான ஒரு காரணம். 4வது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸ். அப்படியா? ஆமாங்க. ஆண்களா இருந்தாலும், பெண்களா இருந்தாலும் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா, தலைமுடி உதிர்தல யாராலயுமே தடுக்கவே முடியாது. என்னதான் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, தைராய்டு இருக்கு, இல்ல இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் குறைவா இருக்கு. இந்த மாதிரி நம்ம உடல்ல ஹார்மோன் லெவல் பாதிப்பு ஏற்படும் பொழுது, கட்டாயமாக தலைமுடி உதிர்தல் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து 5வது முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னா, இதுதாங்க இன்னைக்கு பெரும்பாலும் நெறைய பேருக்கு இருக்கு. ரத்த சோகை. அனீமியா அப்படின்னு சொல்ற ரத்த சோகை, கால்சியம் டெஃபிஷியன்சி, விட்டமின் டி டெஃபிஷியன்சி, விட்டமின் பி12 குறைபாடு, இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போலாம். ஸோ எல்லா டெஃபிஷியன்சியும் நம்ம சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். இந்த காரணங்களால தலைமுடி உதிருது.